இன்றைய இளைய தலைமுறை சமூகத்தில் இருக்க இளைஞர்கள் சரியாக ஆன்மீகத்தை கையாளுறாங்களா, இல்லை அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு விலகுறாங்களா? இருக்கு. அதாவது இந்த இந்த இளைய தலைமுறை நான் எல்லா பக்கமும் பார்க்குறேன். சில பாட்காஸ்ட் எல்லாம் பார்க்குறேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய நல்ல பாட்காஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க. நிறைய இந்த பெரிய பெரிய குருமார்கள்லாம் இப்போ நிறைய மக்களை சேர்க்கறதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ், நல்ல இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, மெடிசன் படிக்கிறவங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த யூடியூப்லலாம் பார்க்குறேன். நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் நம்ம ஒரு மாதிரி எல்லாரும் நம்மளுடைய அவ்வளவு நம்மளுடைய பழங்காலத்து ஒரு ரூட்ஸ் இல்லாமல் தான் வளர்ந்துட்டு வரோம். வித்தியாசமாக எல்லாம் படிப்புலாம் வேறு மாதிரி போச்சு. அப்புறம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வேறு மாதிரி போச்சு. நம்மளோட டெக்னாலஜி இன்ட்ரூஷனில் நிறைய இருக்கிறதுனால ஆன்மீகம் எப்படின்ற சிந்தனை அந்தந்த குடும்பத்தில் இருந்தால் தான் அந்த குழந்தைங்களுக்கு வருது. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற தலைமுறையினர் நிறைய பேர் ஆன்மீகத்தை தேடி போகிறவங்களும் இருக்காங்க. எப்படின்னா அவங்கவுங்க ஃபேமிலியில் அவங்க யாரையாவது அவங்களுக்குன்னு ஒரு பிராப்தம் குடுப்பனை இருந்ததுன்னா அவங்க மக்களை பார்த்து ஏதோ ஒரு கஷ்டம் இல்லைன்னா ஏதோ ஒரு வழியில் அப்பா அம்மாவை பார்த்து போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இதை பற்றி தெரியாமல் வாழ்க்கையை நடத்துகிறவங்களும் இருக்காங்க. இது அப்படியே குறிப்பிட்டு இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜென்ரலாக பார்த்தாக்க ஒரு ஒரு ஆன்மீகத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் அப்படியே கூட சுவாமி கும்பிட்றதுக்கு கோவில் போகிறவங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு யாத்திரையில் கலந்துக்கிறவங்க, இல்லைன்னா சும்மா ஏதாவது நாங்கள் ஹோட்டல் போகிறோம், பீச் போகிறோம், பார்க் போகிறோம்னு சொல்லி நீங்கள் கோயிலாக சுற்றிட்டுருக்கீங்கன்னு அப்படின்னு குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி கோயிலில் போய் மாட்டிக்கிறோம். அதாவது ஒன்றுமே தெரியாமல் அதில் போய் மாட்டிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறோன்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் இப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆன்மீகம் இளமையானவர்களுக்கா, இளமை இருப்பவர்களுக்கா, இல்லைன்னா முதுமை நிலை வாய்ந்தவர்களுக்கான்னு கேள்வி கேட்டாக்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். என்னோட சந்தோஷம் என்கிட்ட தான் இருக்குது, இந்த உலகத்து விஷயத்தில் இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமான ஒரு ஞானம். இது நான் 10 வயசில் தெரிஞ்சுக்கணுமா, 20 வயசில் தெரிஞ்சுக்கணுமா, இல்லைன்னா 99 வயசில் தெரிஞ்சுக்கணுமா? இது நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி.